ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கணும்ல, அதுக்காக பண்ணுறோம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 4-5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 1 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் பச்சை ஏலக்காய் கூட சேர்க்கலாம். இதில் 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள் சேர்க்கணும். 1/2 கப் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, இது வேக வச்சதில்ல பச்சை உருளைக்கிழங்கு, 1/2 கப் பீன்ஸ், 1 பெரிய சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம பிரியாணி புலாவுக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை விட்டுருங்க. இது 1/4 வாசி வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துட்டு இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி விகிதத்தில் கூட சேர்க்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மட்டுமே சேர்த்து செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அரிசி ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டைம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகம் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் ரெடியாகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ 15லேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வச்ச தண்ணி கரெக்டான அளவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாதம் குழஞ்சி போகாமல் பெர்ஃபெக்டாக வரும். இதை நம்ம சிம்பிளாக ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சிக்கன் 65 இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருக்க மாதிரி சைடிஷ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இடிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2-3 பட்டை, 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு எவ்வளோ சேர்த்திங்களோ அதில் பாதி அளவுக்கு தோல் உரிச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கோங்க. குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுத்து இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ கொத்தமல்லி இலை சேர்த்து அரைக்கிறோம், எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த டேஸ்ட் தெரியும்.
அடுத்து இது கூட 3 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்டிலையே எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்து குழம்பு செய்யும்போது அதோட சுவையே தனியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இது கூட 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கெட்டியான கிரேவி போல் செய்ய போகிறீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிக்கன் முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும்.